எடுத்தாலே எடுத்து யாரும் எடுக்க யாரும் எடுக்காம எல்லாருமே எடுத்துருப்பீங்க. ரேட்டு கேளுங்க அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு போனேன். வாங்க காலம் மொதல் வியாபாரம் சொன்ன ரேட்டு தரப்படுறது இல்லையா? ரேட்டு கேளியா? ரேட்டு கேளுங்க. கம்மியா கொடுக்கலாம். பாய் இப்ப வச்சிருக்கேன் காட்டுறீங்க. பாயை பாத்துக்கோங்க. பாய்க்கு பாய் வித்தியாசம் இருக்கு. வண்டியில கொண்டு போயிட்டாரு. அந்த பையன் பாருங்க, இந்த பையன் பாருங்க. வேணா அதை வேணா 300 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. இந்த பாய் தர மாட்டாங்க. இந்த பாய் நல்லா தரமா இருக்கும். கை நெசவு அது மிஷின் அடி. நீங்க இந்த மாதிரி விலை கேட்பீங்கிறது நாங்கள் கை நெசவு பாய் எடுத்து வந்தது முஸ்லீம் மிஷினில் அடிக்கிற பாயம் எடுத்து வந்துருக்குறாங்க. இந்த பாய் நல்லா தரமா இருக்கும். பாய் நல்லா வளர்த்தியாகவும் இருக்கும், அகலமாகவும் இருக்கும். இது கை நெசவு பாய். மிஷினெல்லாம் இருக்காது பாயில. 750 ரூபா சொன்னேன். 600 ரூபா கூட 2 பாய் 150 ரூபா கம்மி பண்ணி. நீங்க எவ்வளவு எதிர்பார்க்குறீங்க? அதையா 2 பாய்க்கு 300 ரூபாய்க்கு மிஷினரி பாய்னா தனையா. இதுலயே எனக்கு அது கலர் பாய்தே ஒத்த கொடை. ஆனா அது இது வந்து கைனசோ பாய், டபுள் கொடை பாய். இது வராதியா? ஏன்னா அந்த பாய் என்ன தெரியும் வண்டியில கொண்டு போயிட்டாரு. பாய்க்கு பாய் தரம் இருக்கு இல்லையா? நியாயமா ரேட்டு இல்லையா? முதல் வியாபாரம் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு போறேன். எடுத்தான்னா எடுத்து போடுங்க. வீட்டுக்கு தேவை வந்து எடுக்கிறாங்க. ஒரு ரேட்டு கேள்வி இருக்கும். கூடுது குறையுது 10 நூறு கூடுது குறையுது. ஒரு ரேட்டு கேளுங்க. விலை கம்மியா இருந்தானே எல்லாருமே எடுப்போம். அந்த பாய் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அது ஒத்த கோரை உரம் நல்லா இருக்குண்ணே. ஆனா அது ஒத்த கோரை பாய்னே. இதுனா இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும்னே. இது டபுள் கோரை கையில சூப்பாய் பாய் பாய். அது யாரோட சேர்ந்துருக்கு? பாய் நல்லா அருமையா இருக்கும். இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து கொண்டாடி அது நைஸ் கோரை பொடி கோரை. பொடி கோரை பாயம்மா. பாய் கோரையை பாருங்க. அதுல கூட தனி கோரை வச்சுப்பாங்க. இதுல எல்லாம் போவாது. இது அவ்வளவு சீக்கிரம் போவாது. பாய் கை நெசவு பாய் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சல்லரை கூட தெரியாது. பாய் ஒரு கேப் கூட தெரியாது. ஒரு பாயில தூக்கி பார்த்து அப்படியே கேப்ப தெரியும். இதெல்லாம் பீக்காது. பாய் நல்லா இருக்கும். நீங்க நூலை இந்த இடத்துல முடிச்சு போட்டுப்பாங்க. நூலை முடிச்சு அவுத்துட்டு இருக்க கட்டிக்கணும். அப்படியே கிடைக்கும். நாங்களாம் அப்படிதான். இதுல கூட கொஞ்சம் இருக்க கட்டியிருக்காங்க. அந்த 300 ரூபாயில லூஸாவே இருக்கும். ₹100 மட்டும் சேர்த்து பண்ணியா? முதல் வியாபாரம் வாங்க. வாங்கிட்டு வைக்கிறோம். 200 ரூபாய் கூட. எங்களுக்கு 200 ரூபாய்க்கு பாய் தர மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு 215 ரூபா ஒரு பாய். அதை எடுத்து வச்சா 2 பாய்க்கு எவ்வளோ வருது? 430 ரூபா வருது. 450 ரூபாய் கொடுத்தா 30 ரூபா கிடைக்கும். அவ்வளோதான் எனக்கு. உங்களை மாதிரி 4 தான். 50 ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்க வாங்க. ரவுண்டா 4 ரூபா போட்டு தரீங்களா? ரவுண்டா 4 ரூபா போட்டு கொடுங்கய்யா. உங்களுக்கு வேணா 50 ரூபா காசை பார்க்காதீங்க. நான் 750 ரூபா சொல்லி எவ்வளோ குறைச்சிட்டேன். 50 ரூபா காசை பார்க்காதீங்க வாங்க. 4 ரூபா போட்டு கொடுங்க. நான் 300 ரூபா குறைச்சேன். 750 ரூபா சொல்லி நான் கொடுத்துட்டு போயிடுவோம். பாய்க்கு பாய் தலை இருக்கு. பாய் 2 பாயை தூக்கி பாருங்க. பாய் நல்லா பாய் நீங்க எவ்வளவு தூரம் பார்த்தா பாய் இருக்கு. பாய் நல்லா இருக்கு. அருமையா இருக்கு பாய். இது ஜன்னலா தெரியுதானே? பாய் இப்படிதான் பாப்பாங்க. பாய பாருங்க. கையில சொல்றாங்க. வெயில்ல எந்த பொருளை எடுத்து வச்சாலும் அப்படிதான் தெரியும். போர்வை எடுத்து வச்சு பாருங்க. போர்வை கூட அப்படிதான் தெரியும். அதுக்கு போர்வை ஓட்டேன்னு சொல்லிட முடியுமா? பாய் 2 பாய் தூக்கம் வேணா. நீங்க 300 ரூபா பாய் எடுத்துன்னு சொன்னீங்களா? அந்த பாய் இந்த பாய் வச்சு பாருங்க. அதோட குவாலிட்டி வேற, இதோட குவாலிட்டி வேற. சரிங்களா? நானே சொல்றேன். வண்டியில எங்க வீட்டுக்காரர் வச்சிருக்காரு. அந்த 2 பாயை காட்டுறேன். இதையும் பாருங்க. நாங்க என்ன அது கூட சாப்பிடல. என்ன பண்றது? நாங்க என்ன அது கூட சாப்பிடல. அதான் நான் சொல்றேன். நான் ஒத்தக்கோட பாயை காட்டுறேன்.
எது பிடிச்சா 300 ரூபாய் கூட நீங்க அந்த பாயை எடுத்துக்கணும். என்ன பண்றது? நட்டாட்டி எடுத்துட்டு போங்க. ஏன் போட்டு வாங்குவாளகம் நானும் பாத்துக்கிட்டேன். உனக்கு தூக்கம் வந்திருக்காது. உங்களுக்கு கட்டுனா கொடுங்க, இல்லாட்டி வேணாம் எடுத்துட்டு போங்க. சும்மா போட்டு வள பேசுங்க. நான் 50 ரூபாய் சேர்த்து கேட்கிறேன் சரிங்களா? நான் அந்த பாயை சொன்ன ரேட்டுக்கு பாய் பாயை பாய் அவ்வளவு தரமா இருக்கும் சரிங்களா? நான் அதே 300 ரூபாய் பாயை காட்டி பாயை பார்த்துட்டு கூட நீங்க காசு கொடுங்க. என்னன்னே பண்றது? நாங்க யாராவது இறக்கப்பட்டு எங்களுக்கு பாய் எடுத்தாலே நாங்க சாப்பிட முடியும், வீட்டுக்கு போக முடியும். இல்லாட்டினா பெட்ரோல் இல்லாட்டி எங்கேயாவது இடையில நின்னதே நாங்க உங்களோட நாங்க மோசம். பிள்ளைங்க வச்சுக்கிட்டு வண்டிலையும் பெட்ரோலும் போடணும், சாப்பிடணும். சாப்பிட்டாலும் சாப்பிடணும் அதுவும் இல்லை. காலைல ஒரு நேரம் சாப்பிடுறோமா அவ்வளோதான். இல்லைன்னா டீயை பிடிச்சிட்டு இருப்போம். ஏய் இல்லையா வேணாம் நிறைய இருக்குப்பா. சிவாயா 2 பிள்ளைகளையும் பாத்துக்க. அவன் இருக்க மாட்டான். ஏன் பயமா? வண்டியில நடுவில் உட்கார வைக்கணும், உட்கார மாட்டேன். இவங்க அவங்க தப்பு கொடுத்தா 2 ரூபாய் எடுத்து வச்சுட்டு